ஒரு வீடியோ கொண்டுக்கிறேங்க. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு 2-3 நாளாக ஓட்டுறேங்க. வீடியோ போகிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் அதான் எடுக்கிறேங்க. முன்னாடி லோட் ஆயிடுச்சு, பின்னாடி லோடு ஆகி சென்டர் பிடிச்சா சரி அவ்வளோ கிளம்பிடுங்க. ஒரு லைன் இருக்குது, இந்தாட்ட ஒரு வண்டி, அந்தாட்ட ஒரு வண்டி, இங்கே ஒரு வண்டி. டெஸ்டிங் பார்க்குறாங்க. இங்கிட்ட ஜல்லியெல்லாம் பிரித்து பார்க்குவாங்க எவ்வளோ வருதுன்னு. போன வருஷம் நாங்கள் தான் இங்கே போட்டோங்க, வச்சுருக்குது போடணும். நல்லா ஓட்டி முடிச்சுட்டு தான் வந்து ஃப்ரீ ஆகிட்டு தான் வந்து போடணும். ஒரு 1/2 லோடு வந்து எடுத்துன்னு போனாங்க இருக்கிற மரத்துல எல்லாம் போட்டு டிப்பர்லையே. டிடி விலாக் புரியல. லோடு போட்டு கிளம்புறாங்கப்பா. ஃபுல் லோடு போய் அங்கே கொட்டைக்குள்ள காட்டுறாங்க பாருங்கள் எவ்வளோ லோடு போட்டு போகிறாங்கன்னு. லோடாக இருக்குது வேறு, இல்லை ஃபுல்லாக காடு தான். தாறு பிடிக்கிறதுக்கு போனாவே ஃபுல்லாக காடு தான் நம்மளுக்கு கிடைக்குது. கோயில் பண்டிகை விசேஷம் மாட்டேங்குது, லைட் போட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக மேடி ஏறி போயினே இருக்குது. ஃபுல்லாக ஜோல்டிங் ரோடு வேறு, இது வேறு ஓவர் லோடு. லோடு பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்கு தான் நாளைக்கு விசேஷம். ஃபுல்லாக லைட் செட்டிங் போட்டுக்கிறாங்க. எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இடம் பார்த்தீங்கன்னா தொப்பூர் டோல்கேட்டு பக்கமாக ஜருகுன்ற ஊர். இது ஜருகுன்ற ஊர் பக்கம். கேமராமேனுங்க யாருமே வரல. சரி நீங்கள் வேறு தார் வீடியோ வேணும்னு கேட்கறதுனால நானே அப்படியே சும்மா எடுத்து பாக்கெட்டில் போட்டு பிடிக்கிறேங்க. வீடியோ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பக்க குவாலிட்டியாக வீடியோலாம் பிடிக்க முடியாது. இருக்கிறது தான் வீடியோ. சப்ஸ்கிரைபருக்காக இதை எங்களால் முடிஞ்சு எடுத்து போடுறேங்க. கேமராமேன் வேறு உடம்பு சரியில்லை, லீவில் இருக்கிறாரு. ஓவர்லோடுன்றதுனால ஜோல்னி ரோட்டில் மெதுவாக தான் போகணும். ஆனால் என்ன போல்டுகள் கட் ஆயிரும். பாருங்க, பொது கழிப்பிடம் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டிலே இல்லை. பயன்படுத்துகிற இடத்துல எல்லாம் விட்டுட்டு பயன்படாத இடத்துல கட்டி விட்டுக்கிறாங்க. போகணும். நான் அந்த பெரும்பாலும் ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேங்க. ஜருகுல இருந்து போய் சேரத்துக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஃபுல்லாக இந்த ஜோல்டிங் ரோடு தான். இதில் போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஒரு 40 கிலோமீட்டர் வருது. 40 கிலோமீட்டர் போகிறதுக்கே 2 மணி நேரத்துக்கு ஆகுது.
வெயில் அடிக்குது, ஏற்கனவே ஈட்டு வேறு, வண்டி ஈட்டு, வெயில் ஒரு ஈட்டு, தாரும் ஒரு ஈட்டு, எல்லாமே ஃபுல் ஈட்டு. உடம்பு ஒன்றும் சரியில்லாத போகுது. 2 நாளைக்கு ஓட்டினா உடம்பு சரியில்லாத போகுது, ஃபுல் டயர்ட் ஆகுது. உடனே ஹாஸ்பிட்டல் வேறு பார்க்குறதாகுது. பாருங்க, வேகம்லாம் ஒன்று அதிகபட்சம் போல் 10 போகிறதே பெருசாக இருக்குது. இதேமாரி 40 கிலோமீட்டரும் போகணும்னா என்னங்க பண்ணுறது? பாருங்க, பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு, இந்த குட்டைக்கு கீழே தான் இருக்குது. இந்த குட்டைக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் வலசின்னு வரது 10 கிலோமீட்டர் வலசின்னு வரணும் போயிட்டு. கேமராமேன் இருந்தால் நல்லா காட்டினுக்கோங்க, ஜூம் பண்ணி வியூவை காட்டினுக்கோங்க பிளான்ட் எங்கே இருக்குதுன்னு. பாருங்கள், ஒரு வண்டி போய் கொட்டிகிட்டே வந்துருச்சு. நாம் இப்போ தான் போகிறோங்க. நேற்று எல்லாம் வண்டி 2 பிடிச்சாங்க, நாம் 1 தான் பிடிச்சிங்க. சாப்பாடு ஒரு கொடுத்துருக்காங்க. வேறு இவருக்கு தான் சாப்பாடு கொடுக்குறேங்க. இல்லை மச்சான், நம்மளது யூடியூப்பு வீடியோ போட்டு வர வீடியோவில் பாருங்க. ஒரு லோடே கொட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ தான் போகிறோங்க. சாப்பாடே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இன்னும் பாருங்கள், நம்ம சாப்பிடவே இல்லை. சாப்பாடு இருக்குது. போய் சாப்பிட்றதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. நாங்கள் போய் சாப்பிட்றதுக்கு 12 மணி ஆகும். காலையில் சாப்பாடு டிஃபனே 12 மணி. இன்னும் இதில் இல்லாத மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஆயிடுது. ஒரு சில டைம் சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிட்றேன், இல்லை சாப்பிடாத கூட சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்காத கூட விட்டுறாங்க. இந்தமாரி போகுது டிரைவரோட வாழ்க்கையெல்லாம். இதில் ரோட்டில் போனால் 1008 பேச்சு பேசுகிறீங்க. டிரைவருங்க இப்படி, அவன் இப்படி வண்டி ஓட்டுறான், அப்படி வண்டி ஓட்டுறான், இப்படி போகிறான், அப்படி போகிறான் அப்படின்னு. அங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் நாங்கள் படுற கஷ்டம் என்னன்னு. பாருங்க, இதை பார்க்கலாம். இருங்க, ஒரு காடு இறங்கணும். காடு இறங்கக்குள்ள காட்டுறேன், அந்த வீடியோ போடுறேன். இருங்க, அதுதாங்க காடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்துக்காங்க எவ்வளோ பள்ளம்னு பாருங்கள். எவ்வளோ ஆர்பிஎம்மில் போகிறான், எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது மட்டும் பாருங்கள். வண்டி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான், காடு தான், சுற்றியுமே காடு தான். பார்த்துக்காங்க, 4 பக்கமும் காடு, நடுவில் ரோடு பாருங்க. இணைக்கிறோங்க. ஏறுது, ஏறி பெரிய பள்ளம் இறங்கணும். வண்டிக்காக வேறு வந்து நிற்கிறாங்க. அது ஒரு டைம் வந்ததே நல்லது. காலையெல்லாம் வந்து ஸ்கூல் பஸ் ஒன்றே வந்துருந்தோம். ஏறுது. ஏறி முடிச்சுட்டுங்க. அதான் இனிமேல் ஃபுல் பள்ளம் தான். ஏடு கூட ஏறிக்கலாம். பள்ளம் இறக்குறது தான் கொஞ்சம் பார்த்து இறக்கணும். எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா டிரைவருங்களாம் நூட்டில் அடிச்சு ஓடுறாங்க. டீசல் மைலேஜ் வரட்டும்,
அப்படின்னு. டீசல் மைலேஜ் முக்கியமாக, உங்கள் உயிர் முக்கியமாக, அதை பாருங்கள். அதுவும் பிரேக் மேலேயே காலை வச்சுன்னு போகாதீங்க. கியரில் வச்சு ஓட்டுங்க, கம்மியாக குறைச்சி ஓட்டுங்க. எக்ஸ்ட்ரா கியர் ஃபஸ்ட் கியர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம இறக்கும் போது எக்ஸ்ட்ரா கியர் போடுங்க. பிரேக் மேலேயே வச்சுன்னு போனீங்கன்னா ட்ரம்மு சூடாகி வீக் ஆயிரும். பாருங்கள் நாம் எவ்வளோ போகிறோன்னு மட்டும் பாருங்கள். 20 km ஸ்பீடு போகிறோங்க. RPM பார்த்தீங்கன்னா 8, 9 போகுது. இல்லாத பார்த்தீங்கன்னா காட்டு வளைவுங்கள்லாம் கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுப்பாங்க. சர்ன்னு வந்துடுவாங்க, பைக்கார் வந்துடுவாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து வண்டியில் விட்டுக்குவாங்க. கடைசியில் நம்ம மேலே தப்புன்னு சொல்லிட்டு இதுன்னுவாங்க. நேற்று அப்படி தான் சம்பவம் ஆகிட்டுக்குது. நம்மளதே தான், நம்மளது இன்னொரு வண்டி. ஒரு ஃபேமிலியை வந்து டர்னில் வந்து வண்டிக்கு நேராக வந்து கீழே விழுந்துட்டுருக்குறாங்க. விழுந்துட்டோடனே நீ தான் இடிச்சிட்டு விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பிடிச்சி நிப்பாட்டிக்கினாங்க. அப்புறம் சில பேச்சுக்கு அப்புறம் நீங்களே விழுந்துருந்தனால எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் விழுந்ததெல்லாம் நாங்கள் பொறுப்பா அப்படின்னு சொல்லி பேசி சுமூகமாக முடிச்சுன்னு வந்துட்டுங்க. பாருங்க, இப்போ தான் டவுனு ஆரம்பிக்க போகுது. இதோட கூட பரவாயில்ல, இனிமேல் தான் டவுனு. ஃபுல்லாக காடு தாங்க. பாருங்க, கண்ணு கேட்ட அளவுக்கு காடே தான் இருக்குது. ஃபுல்லாக காடு தாங்க, ஃபுல்லாக பள்ளம். ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. ஃபஸ்ட் கியரில் தான் போகுது வண்டி. அப்படி எப்படி இழுத்துன்னு போகுது பாருங்கள். பிரேக் அடித்தா கூட இழுத்துனே போகுது. தயவு செஞ்சு நியூட்ரல் அடித்து மட்டும் ஓட்டாதீங்க. எல்லா டிரைவரும் சொல்கிறது. புதுசாக வரவங்களும் நியூட்ரல் அடித்து ஓட்டாதீங்க. வேகமாக போகுது, நம்ம சர்றன்னு போகலாம் வேகமாக அப்படின்றவங்களுக்கு தான் முக்கியமாக ஒரு இது வேண்டுகோள். இது நியூட்ரல் அடிச்சு மட்டும் ஓட்டாதீங்க. பாருங்கள், காட்டுலாம் மாடு மேலே மேயுங்க, குறுக்காக வருங்க. ஏதோ ஒன்று எதிர்பாராத இதில் ஏதோ ஒரு விபத்து ஆகும். அதனால் பார்த்து மெதுவாக சூதானமாக போங்க. இன்னும் ஒரே ஒரு இறக்கம் இருக்குது. அந்த இறக்கம் இறங்கிட்டா அவ்வளோதான், லெவலான ரோட்டுக்கு போயிடுங்க. பாருங்கள் எவ்வளோ பள்ளம் இருக்குதுன்னு பாருங்கள். தான் இறங்குது வண்டி. எக்ஸ்ட்ரா கர் இறக்கணும், எக்ஸ்ட்ரா கர் மாற்றி தான் போகணும். பைக் வேறு சைடு கேட்குறாங்க இந்த பள்ளத்தில். இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. வண்டி ஏற்கனவே பிரேக் நிற்காது தான் மெதுவாக போகிறாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல சைடு கேட்டால் நாங்கள் எப்படி சொல்லுவோங்க? பைக் ஓட்டுறவங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு இருந்தங்க.
பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு. அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே இறங்கணும். மெயின் வந்து பார்க்குறது இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வேக்கம் பார்த்துக்கணும். பள்ளம் இறங்கக்குள்ள வேக்கம் பாருங்கள் 7 பாயிண்ட் இருக்குது, 7.5 பாயிண்ட் இருக்குது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. பாருங்கள் பிரேக்கை பிடிச்சிட்டு தாங்கிறாங்க. கீழே ஆக்சிலேட்டரில் தான் இருக்குது. ஆனால் வண்டி எப்படி இழுத்துட்டு போகுதுன்னு பாருங்கள். இறங்கிட்டேங்க, எந்த ஒரு சுந்தரம் இல்லாத லெவலான ரோட்டுக்கு வந்துட்டுங்க. இல்லை அவ்வளோதாங்க. இப்போதைக்கு அன்லோடு பாயிண்ட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் வாங்க. கடைசியாக 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வந்து லான்ச் ஆகிட்டோம். இடத்த கடைசியாக வந்து ரீச் ஆகிட்டுங்க. பாருங்கள் ஃபுல் லோடு பிடிச்சிங்கிறாங்க. ஃபுல் லோடு பிடிச்சிங்கிற ரிவேர்ஸில் தான் ஏறணும். ரிவேர்ஸில் தான் வந்தேங்க. உள்ளார ஒரு வண்டி இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுறேங்க அந்த வண்டி வந்தால் போகலான்னு. ஃபுல் லோடு